சங்கீதம் 119 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். நான் மிகவும் உபத்திரவப்படுறேன். ஐ எம் கிரேட்லி அஃப்ளிக்டட். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பி ஐயா. உபத்திரவத்தின் வழியா போறேன், என்னை உயிர்ப்பி. ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள்? கர்த்தாவே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 22:24. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். நீங்க படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருக்கு. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து அதை ரொம்ப அற்பமா, அதுல என்ன இருக்கு, என்ன பெரிய கஷ்டப்பட்டப்போ அப்படின்னு அற்பமா எண்ணாமலும், இப்படியா அப்படின்னு சொல்லி அவனை அருவருக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருள்வார். யாத்திராகமம் 4:31. பிரியமல், ஜனங்கள் எகிப்துல ஆளோட்டிகள் நிமித்தமா பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அங்க சொல்லி இருக்கு, வாசிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும். அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். தலை குனிந்து தொழுது. கர்த்தர் இறங்கி வந்தார், அவங்களை விடுவித்தார். கர்த்தனுடைய உபத்திரவங்களை காண்கிற தேவன், கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். அதனால்தான் வாசிக்கிற சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நீர் என் உபத்திரவத்தை பார்க்கிறீர், என் ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் ஆத்மா எவ்வளவு வியாகுலப்படுது, என் ஆத்மா எவ்வளவு கஷ்டப்படுது. சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கண்டிப்பா உபத்திரப்பட்டுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணலை. நீலாம் செஞ்ச அதனால கஷ்டப்படு அப்படின்னு அவர் விடலை. அவர்கிட்ட நம்ம அறிக்கை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், அவர் பக்கமா திரும்புவோம். கர்த்தர் நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம உபத்திரவங்களை அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய உபத்திரவங்கள்ல நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிறார். கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்.